வணக்கம். இப்போ சமீபத்துல நான் ஒரு செய்தி பார்த்தேன். சமூக வலைதளங்கள்ல, ஊடகங்கள்லயும் பார்த்தேன். என்ன அப்டின்னா, திமுகவும், அதிமுகவும் ஒன்றாக கூட்டு சேர்ந்து ஆட்சி அமைக்க போறதாட்டு தகவல நான் பார்த்தேன். அதாவது திமுக ஆதரவுடன் அதிமுக ஆட்சி செய்யும். எடப்பாடியார் முதலமைச்சராக இருப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்து பரவிட்டு இருக்குது. செய்திகள்ல நீங்களும் பார்த்திருப்பீங்க. இது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனா இது உண்மையா இருக்கும் பட்சத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னதுதான் எனக்கு ஞாபகம் வருது. திமுகவும் அதிமுகவும் வேறு வேறு கிடையாது. கட்சியின் கொடியில உள்ள கலர் தான் வேறே தவிர அந்த கட்சி ரெண்டுமே ஒண்ணுதான். அவங்க வந்து எது எல்லா விஷயத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க. அதாவது திமுக ஆட்சியில இருக்கும்போது அதிமுக எம்எல்ஏக்கள் அங்க போயிட்டு அங்க அங்க அவங்க கூட சேர்ந்து ஆட்சி செய்வாங்க. அதே மாதிரி அதிமுக ஆட்சியில இருக்கும்போது திமுக எம்எல்ஏக்கள் அங்க போயிட்டு அங்க சேவை செய்வாங்க அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லியிருந்தாரு. திமுகவும் அதிமுக ஒரே கட்சி தான், பேருக்கு தான், மக்களை ஏமாத்துவதற்காக தான் வெளியே வந்து அவங்க வந்து வேறு வேறுன்னு நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாரு. அண்ணன் ஒரு ஜீனியஸ் அப்படிங்கிறத வந்து நிரூபிச்சிட்டாரு. இப்போ நம்ம சம்பவத்துக்கு வரும், மேட்ருக்கு வரும். விஜய் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கான்வாய் பாதுகாப்பு வந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது சிஎம் அப்படி ஒரு சிஎம்க்கு கொடுப்பாங்கல்ல ஒரு கான்வாய் பாதுகாப்பு, காவல்துறை பாதுகாப்பு, அந்த அது ஒரு பாதுகாப்பு கொடுப்பாங்க இல்லையா, அந்த பாதுகாப்பை எடுத்துட்டாங்க. அப்போ விஜய் அவர்களுக்கு இப்போ எந்த பவுன்சரும் கிடையாது, யாரும் கிடையாது. தனியா தான் போயிட்டு தனியா தான் வரணும், தனியா தான் வந்திருக்கிறாரு வீட்டுக்கு வரும்போது நிலங்கரை இருந்து. சரியா? அப்போ இப்போ ஒரு கேள்விக்குறியாதான் இருக்குது. காணொலி பதிவு பண்ணிட்டு இருக்கிற இந்த பேசிட்டு இருக்கிற நேரத்துல ஒருவேளை விஜய் அவர்கள் நீங்க பார்க்கும்போது, இந்த காணொலியை நீங்க பார்க்கும்போது விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவி ஏற்றாலும் ஏற்றிருக்கலாம், இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஆனா ஒருவேளை பதவி ஏற்கல, திமுக அதிமுக ஒண்ணு சேர்ந்து எடப்பாடியார் முதலமைச்சராக ஆக வாய்ப்பு இருந்து அவர் பதவி ஏற்றுட்டார் அப்படின்னா, நான் ஒரு ஐடியா சொல்றேன். யாரு ஓட்டு போட்ட அணில் குஞ்சுகளுக்கு நான் ஒரு ஐடியா சொல்றேன், கேளுங்கடா. அதாவது அவங்க எந்த மாதிரி யோசிச்சு வர்றாங்க அப்படின்னா, திராவிட மரபை வந்து நம்ம தமிழ்நாட்டில இருந்து அழிச்சிடக்கூடாது. இவங்க வந்து விஜய் அவர்கள் வந்து ஆட்சி செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்னா நம்ம திராவிடம் வந்து அழிக்கப்பட்டுரும் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து கூட்டு சேர்ந்து ஆட்சி அமைக்க போறதாட்டு பேசிக்கிறாங்க. அப்போ இவங்க ஒண்ணு சேர்ந்துட்டா, அணில் குஞ்சுகளே, ஓட்டு போட்ட விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்ட அணில் குஞ்சுகளே, உங்களுக்கு நான் ஒண்ணு சொல்றேங்களுங்க. அப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்னா, திமுகவும் அதிமுகவும் ஒண்ணு சேர்ந்து ஆட்சி அமைச்சிட்டாங்க அப்படின்னா, உங்க விஜய் சோலி முடிஞ்சு. சரியா? அதாவது கரூர்ல விஜய் அவர்களை பார்க்க போய் 41 பேர் இறந்தாங்க அப்படி இல்லையா, அந்த கேஸ். புலி படத்துல 15 கோடி ரூபாய் பதுக்குனார் இல்லையா, அந்த கேஸ். இப்போ விவாகரத்து பிரச்சனை போயிட்டு இருக்கு இல்லையா, அந்த கேஸ். எல்லா கேஸையும் இனி போட்டு அப்படியே புழிஞ்சு, உங்க விஜய் இருக்காரு இல்லையா, அவர் அப்படியே இந்த கரும்பு சாரை புழிஞ்ச மாதிரி புழிஞ்சு எடுத்துருவாங்க. இது நடக்கும். அப்போ இதுல இருந்து நீங்க தப்பிங்கன்னா நான் ஒரு ஐடியா சொல்லிட்டா, நீங்க வந்து இப்போ ஏதாவது ஒரு வழியில எலெக்ஷன் மறு தேர்தலை தான் கொண்டு வரணும், வேற வழி கிடையாது. இந்த சம்பவம் நடக்கலன்னா மறு தேர்தலை கொண்டு வரணும். அது நீங்க அது எப்படி செய்வீங்களோ செஞ்சிடுங்கப்பா, அது உங்க விருப்பம். அப்படி மறு தேர்தல் வந்தது அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அண்ணன் சீமானுக்கு ஆதரவு கொடுக்கணும். சரியா? வெளிப்படையாவே நீங்க ஆதரவு கொடுக்கணும். இவங்கள ஒழிக்கணும்னா திமுக அதிமுக ஒழிக்கணும்னா நீங்க அண்ணன் சீமானுக்கு தான் ஆதரவு கொடுத்தாகணும். அண்ணன் சீமானால மட்டும்தான் முடியும், உங்களால முடியாது. அதுதான் ஆரம்பத்துல இருந்து நாங்க சொல்லிட்டு இருக்கோம். விஜய் அவர்களுக்கு ஒன்னும் தெரியாது, நீங்க ஆப்ப தேடி போய் வாங்கி உட்கார்ந்துறீங்க என்று நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அப்போ சீமான் அண்ணனால மட்டும்தான் முடியும். அப்ப நீங்க சீமான் அண்ணனுக்கு ஆதரவு கொடுத்தா அண்ணன் சீமான் அண்ணன் முதலமைச்சர், நீங்க வேணா துணை முதலமைச்சரா இருந்துடுங்க. சரியா? அப்படி இல்லடா, போடா, அப்படி போனா போயிட்டு போகுதுடா, நாங்க இப்படியே இருந்து விடதாம்டா, உங்களுக்குலாம் ஆதரவு தர முடியாடா அப்படின்னு இருந்தீங்கன்னா, எங்களுக்கு எங்க கதை தன்னால நடந்துரும். 2031 நீங்க படுற துன்பம், உங்க விஜய் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, என்னெல்லாம் சேட்டை பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறத வந்து இவங்க வந்து கிண்டி எடுத்து வெளியே கொண்டு வந்துருவாங்க. உங்க பாடு முடிஞ்சு போச்சு. அடுத்தால இப்ப திமுகவும் அதிமுகவும் ஒண்ணு சேர்ந்த உடனே மக்கள் இதை பார்த்துட்டு இருப்பான், கொதிச்சிருவான் அடுத்த 5 வருஷத்துக்கு. அப்ப அவங்களுக்கும் அது நல்லாவே தெரியும், அடுத்த 5வது வருஷம் நம்ம வந்து பதவியில இருக்க முடியாது, நம்மளை மக்கள் விரட்டுவாங்க, அவங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ இன்னும் அளவுக்கு அதிகமா கொள்ளையடிக்க ஆரம்பிப்பாங்க திமுக அதிமுக சேர்ந்து. சரியா? அப்போ எங்க லைன் கிளியர், ஆட்டோமேட்டிக்காவே அண்ணன் சீமான வந்து முதலமைச்சர் ஆயிடுவாரு, எங்க ரூட் கிளியர். அப்போ இந்த 5 வருஷம் நாங்க என்ன பண்ணுவோம் தெரியுமா?
கையை கட்டிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம். உங்க பிரச்சனையில நாங்க கையை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம். சரியா? எங்க ரூட் கிளியரா இருக்கும். ஏன்னா மக்கள் வந்து சூப்பரா நம்மளுக்கு வாக்கு செலுத்திட்டு போயிருவோம். அதனால நீங்க தப்பிக்கணும்னா ஒரே வழி அண்ணன் சீமானை நாடுவதை தவிர வேற வழி கிடையாது. இந்த சம்பவம் மட்டும் நடந்தது அப்படின்னா டிஎம்கே ஏடிஎம்கே ஒன்னு சேர்ந்து ஆட்சி அமைச்சிட்டாங்கன்னா விஜய் காலி. சரியா? அதனால மனசுல வச்சிடுங்க. மனசுல வச்சுட்டு என்ன செய்யணுமோ அது முடிவு பார்த்துடுங்க. எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நாங்க அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம். சரியா? ஒரு பிரச்சனை கிடையாது எங்களுக்கு. நாங்க 31ல சிஎம் ஆயிட்டு போயிருவோம். சரியா? அண்ணன் சீமான் அவர்கள் வந்து சிஎம் ஆயிட்டு போயிருவாரு. இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.